ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக சிந்தனையில் வாழும் தெய்வம் என்று எல்லாராலையும் சொல்லக்கூடிய அற்புதமான சிந்தனைகளை உடைய வள்ளுவருடைய ஒரு அற்புதமான குரலிலிருந்து ஒரு சிறிய சிந்தனையை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கலாம். இது ரொம்ப முக்கியமான குரலுங்க. கொஞ்சம் வார்த்தைகளை அவர் கடுமையாக பயன்படுத்தியிருந்தாலும் இன்றைய நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு குரல். தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. இதற்கு வள்ளுவர் என்ன சொல்கின்றார் என்றால், ஒருத்தன் எப்பேற்பட்ட உயர்ந்த நிலையிலே இருந்தாலும் தன்னுடைய தகுதிக்கு குறைவான செயல்களை செய்வானை ஆனால் அவன் தலையிலிருந்து உதிர்ந்த ஒரு உரோமத்திற்கு சமமானவன்னு சொல்கிறார். இந்த உரோமம் என்ற வார்த்தையை நான் டீசெண்டாக பயன்படுத்துகிறேன். வள்ளுவர் அப்படி பயன்படுத்தவே இல்லை. இவங்களெல்லாம் மயிருக்கு சமமானவர் என்ற கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் நடைமுறையில் பாருங்கள், பெரிய பெரிய மனுஷனாக இருப்பான், அரசியல்வாதியாக இருப்பான், ஆன்மீகவாதியாக இருப்பான். ஆனால் அவன் செய்யக்கூடிய செயல் சமுதாயத்துக்கே ஒத்துக்கொள்ளவே முடியாது. அப்பேற்பட்ட இழிந்த செயல்களை எல்லாம் அவர்கள் செய்கின்றார்கள். வருங்காலத்தில் இப்படிலாம் நடக்கும்னு வள்ளுவர் நல்லா கணக்கு போட்டு தான் இந்த குரலை சொல்லி இந்த குரலில் இப்பேற்பட்ட வார்த்தைகளையும் சேர்த்து சொல்லியிருக்கார். சமீபத்தில் நீங்கள் பல பத்திரிகை செய்திகள்லாம் படிச்சிருப்பீங்க. பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள்லாம் நடன விடுதியில் போயிட்டு கத்தியாக பணத்தை தூக்கி அது என்ன விதமான பணம்னு கூட தெரியாமல், அதற்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்குன்றதுன்னு கூட தெரியாமல் ஏதோ ஒரு வகையில் சம்பாரித்த பணத்தை பெண்கள் மேலே தூக்கி அடித்ததை நாம் பத்திரிகை செய்தன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாகலாம் பார்த்துருப்போம். சில ஆசிரியர்கள், குறிப்பிட்ட சிலரை மட்டும்தான் சொல்கிறோம், பொதுவான கருத்துக்கள்லாம் கிடையாது. இப்பேற்பட்ட ஆசிரியர்கள் தங்கள் கிட்ட கீழே படிக்கிற மாணவிகள் கிட்டையே தவறான முறையில் பாலியல் தொந்தரவுகள் கொடுத்ததால் கிராம மக்களால் அடித்து துரத்தினதை பார்த்துருக்குறோம். சில பேர் எஸ்கேப் ஆனதையும் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் ஒரு பெரிய மனிதர்கள் செய்யக்கூடிய வேலையா? ஆன்மீகவாதிகளை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு புறங்களை சொல்லி அவங்க கையில் அடிக்ட் ஆகின்ற பெண்களை தங்களுடைய இச்சைகளுக்காக பூர்த்தி செய்து பிறகு ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறத கண்கூடாக பார்க்கிறோம். இதே போல் தான் யாராவது ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக, ஒரு அரசியல்வாதிக்காக ஏழ்மையான குடும்பத்திலிருந்து போகிறவங்க சிக்கி சின்னாபாகி போகிறத நாம் நடைமுறையில் பார்க்குறோம். இந்த துறையெல்லாம் தான் எப்படின்னு பார்த்தா, விளையாட்டு துறையில் கூட சமீபத்தில் செலெக்ஷன் ஆகிறதுக்காக தன்னுடைய கற்பு மேலேயே கையை வச்ச ஒரு கயவனை பார்க்கின்றோம். இப்பேற்பட்ட ஆட்கள்லாம் இந்த கலியுகத்தில் உருவாவாங்க, இப்படிலாம் செயல்படுவாங்க இப்படின்றத தீர்க்க தரிசனமாக உணர்ந்த அற்புதமான ஒரு தீர்க்க தரிசி தான் வள்ளுவர். அதற்கு தான் இந்த குரலை சொல்கிறாரு. இந்த குரலில் இந்த அதிகப்படியான வார்த்தையும் அவர் பயன்படுத்துகிறார். பெரிய மனுஷன்னா பெரிய மனுஷனதாக தான் இருக்கணும். அவன் தன்னுடைய தகுதியை மீறி இழிவான செயல்களை செய்தால் அவன் தலைமுடியிலிருந்து உதிர்ந்த ஒரு ரோமத்திற்கு சமமானவன்ற வார்த்தையை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கின்றார். சிலர்லாம் ஏழ்மையான குடியில் பிறப்பாங்க. குடியானவனுடைய குடியில் நெசவாளி, மண்பாண்ட தொழிலாளி, இப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்து அவங்களுடைய கிராமத்தில் நல்ல விதமாக வாழ்வாங்க. உடனே படிப்புக்காக டவுனுக்கு வருவாங்க. டவுனுக்கு நல்லா படிப்பானுங்க. ஏதோ மெரிட்டில் பாஸ் ஆகிட்டு அப்ராடு போயிடுவாங்க. போயிட்டோடனே இவங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. இதில் இந்த பெண்கள் இருக்காங்க பாருங்கள், இவங்க போடுற ஆட்டத்தை நம்மளால் தாங்கவே முடியாது. அப்பா அம்மா உனக்கு கல்யாணம் பண்ண போகிறோமான்னு சொன்னாங்கன்னா என்னுடைய வாழ்க்கையை
நான் முடிவு பண்ணுறதுக்கு தெரியும், கல்யாணம்னு வரும்போது நான் பார்த்துக்கிறேன்னு அவங்க சொல்லுவாங்க. இவங்க மனசே உடஞ்சி போயிடுவாங்க. கடைசியில் எதுக்குமே உதவாத தகுதி இல்லாதவனை கல்யாணம் பண்ணினேன் 6 மாதத்தில் 1 வருஷத்துலேயே இவங்க டைவர்ஸ் சொல்ல போயிடுவாங்க. இங்கே தான் வள்ளுவரை நாம் நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏற்றி விட்டவங்க அங்கே ஏழ்மையில் இருப்பாங்க. இவங்க செயற்கரிய செயல்னு நினச்சிக்கின்னு ஏதோ உயர்ந்த பதவியில் உட்காந்துட்டு கூட இழிவான செயல்களை செய்கிறதால அந்த குடும்பத்திற்கே வில்லங்க வச்சுறாங்க. கூட அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருந்து அதுவும் கல்யாண வயசில் இருந்தால் அந்த குடும்பமே சின்ன பின்னம் ஆகிடும். அந்த பொண்ணையும் கடை தேற்ற முடியாது. உங்கள் அக்காக்காரியே ஓடி போனவோ அவளோ சுயமாக கல்யாணம் பண்ணிக்குவான்னு குடும்பத்தில் பெரிய குழப்பமே வந்துடும். இது எதனால் ஏற்படுது? அவங்க படித்தவங்களாக இருந்தாலும், வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும், கை நிறைய சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தாலும், இத்தகைய மானம் கெட்ட செயல்களை அவர்கள் செய்வதால் குடும்பத்தில் பெரிய குழப்பங்களே வருது. இன்னும் சில ஒரு படி மேலே போனால் அவங்க அப்பா கோவில் ட்ரஸ்டியாக இருப்பார், அந்த சமுதாயத்தில் பெரிய மனுஷனாக இருப்பார், அந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான பஞ்சாயத்துகளை தீர்க்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்துதாரராக இருப்பார். அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும், அது இதே மாதிரி செயல்களில் செய்யும். அப்பா அம்மா சொல்லி கூட கேட்கவே கேட்காது. கடைசியில் ஒரு தலையெழுத்து போன்னு சொல்லிட்டு இவங்க தற்கொலைக்கு கூட ஈடுபடுறாங்க. சிலர் இறந்தும் போகிறாங்க, சிலர் பிழைச்சியும் நடைப்பிணங்களாக வாழறாங்க. இதையெல்லாம் வள்ளுவர் ரொம்ப கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி நல்லா பல வருஷங்கள் சிந்தனை பண்ணி அருமையான குரல் மூலமாக சொல்லி இருக்கின்றார். நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் தகுதிக்கு குறைவான செயல்களை மட்டும் நிச்சயமாக செய்ய வேண்டாம். செய்தால் முன்பு திரும்பவும் அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பலை, அப்பேற்பட்ட ஆட்கள் தான் நீங்கன்னு தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கின்றார். இன்னும் சில பேர் ஒரு படி மேலே போயிட்டு கல்யாணமான உடனே தனக்கு வரக்கூடிய மனைவியினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு, நான் சொல்கிறது சாதாரணமாக எல்டிசி யூடிசி கிளர்க்கோ கிடையாது, பெரிய பெரிய டாக்டர்கள், கலெக்டர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இப்பேற்பட்டவெல்லாம் கூட தன்னுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு மாமனார் மாமியாரை கூட்டு வீட்டில் வச்சுக்குவானே தவிர அப்பா அம்மாவை பக்கத்து தெருவில் குடி வச்சிடுவான். சிலர் திரும்பி ஹாஸ்டல்லையே விட்டுட்டு முதியோர் ஆசிரமங்களை விட்டுட்டு மாதம் பணம் அனுப்புவான். இதெல்லாம் மிக மிக மோசமான செயல். பெற்றவங்க இருக்கும்போது அவங்களுடைய மாமனார் மாமியாரை கூட்டு வீட்டில் வச்சுன்னு மனைவியுடைய பேச்சை கேட்குறதால இவன் என்ன படித்து என்ன பிரயோஜனம்? இப்பேற்பட்ட இழி செயற்களை அவன் தவிர்க்க வேண்டும். ஒரே ஒரு பொண்ணை வச்சுருக்கிறவனா இப்படி கூட்டு குடுத்தனமாக அப்பாவும் இருக்கணும், அம்மாவும் இருக்கணும், மாமனார் மாமியார் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஆதரவு இருக்காது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் வேணால் செய்யலாமே தவிர 4 புள்ள 5 புள்ள இருக்கிறவங்க இப்பேற்பட்ட ஆட்களெல்லாம் மனைவினுடைய பேச்சை கேட்டுக்கின்னு அப்பா அம்மாவை எடுத்துன்னு போயிட்டு முதியோர் இல்லங்களில் விடுறதெல்லாம் மாபெரும் தவறுகள். இவங்க என்னதான் பெரிய வசதியாக இருந்தாலும், என்னதான் மேம்பட்ட படிப்புகளை படித்தவர்களாக இருந்தாலும், வள்ளுவர் சொல்வது போல இவர்களெல்லாம் தலையிலிருந்து உதிர்ந்த முடிகளுக்கு சமமானவர்கள். ஆகவே நாம் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நிலையிலே இருந்தாலும் இத்தகைய இழிவான செயல்களை நிச்சயமாக செய்ய வேண்டாம். மற்றவர்களுக்கு இதமாகவும் வாழ்வோம், இன்பமாகவும் வாழ்வோம். நன்றி, வணக்கம். ஆற்காடு ஜோதிடர் டாக்டர் ஆசேனா சோமசேகரன். சரணம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை, வரணும் என்று அழைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனை. அருளை தரும் ஆண்டவனை, அன்பருக்கு மித்திரனை, சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோம் ஹரிகர சுதன் ஐயப்பனை.
மணி கண்டனே தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனே. சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை, பயம் தனையே போக்கிடுவான் பந்தடனின் பிள்ளை. அபயம் என்று சரணடைந்தால் அகன்றிடுமே தொல்லை, அவனின்றி அவனியிலே அணுவும் அசைவதில்லை. வீட்டை விட்டு கட்டும் கட்டி அருள்மலை புறப்படுவோம், கூட்டு சரணம் போட்டு ஏறு மேலி பேட்டை செல்வோம். பேட்டை துள்ளி ஆடும் போது பேரின்பம் கொள்வோம். சுவாமி துந்தக்கத்தோ ஐயப்பன் திந்தக்கத்தோ, சுவாமி துந்தக்கத்தோ ஐயப்பன் திந்தக்கத்தோ. பேட்டை துள்ளி ஆடும் போது பேரின்பம் கொள்வோம், கோட்டை காவலன் பவரு சாமியை கொண்டாடி மகிழ்வோம். சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. சீர்மேவும் சபரிமலை நாதன் அருள் தேடு, 9 படியேறி ஈசன் பதும் நாடு. பாரெல்லாம் காத்து நிற்கும் பரமனின் திருவீடு, நாராயணன் செல்வனையே நாவே நீக்க பாடு. சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. சுதனே சரணமையப்பா. மணிகண்ட சுவாமிக்கு மார்கழி பூவுக்கு ஆனந்த அபிஷேகம், ஹரிஹர சுதனுக்கு அருந்தவ சுடருக்கு அடியவர் அபிஷேகம். அபிஷேக ஆராதனை ஐயனுக்கு, அபிஷேக ஆராதனை, அபிஷேக ஆராதனை ஐயனுக்கு, அபிஷேக ஆராதனை. மெய்யாலே ஐயன் அபிஷேகம், மெய்யோடு செய்யும் அபிஷேகம். மலையாள தேசம் நின்ற மலையாளும் சுவாமிக்கென்று அடியவர் செய்து வைக்கும் அபிஷேகம், இது அடியவர் செய்து வைக்கும் அபிஷேகம். சுவாமி சரணம் ஐயப்ப சரணம், சுவாமி சரணம் ஐயப்ப சரணம், சரணம் 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 ஐயப்பா. அபிஷேக ஆராதனை ஐயனுக்கு, அபிஷேக ஆராதனை. சத்தியப்படி மீது வீற்றிருக்கும் சர்க்குரு எழில்மேனி அபிஷேகம், திருநீரு அபிஷேகம், திருச்சாந்து அபிஷேகம், சுவையூறும் தேன் கொண்டு அபிஷேகம். சத்தியப்படி மீது வீற்றிருக்கும் சர்க்குரு எழில்மேனி அபிஷேகம், திருநீரு அபிஷேகம், திருச்சாந்து அபிஷேகம், சுவையூறும் தேன் கொண்டு அபிஷேகம். போத்து குலுங்கும் துளசி எல்லாம் பொன்னான அங்கத்துக்கு அபிஷேகம், போத்து குலுங்கும் துளசி எல்லாம் பொன்னான அங்கத்துக்கு அபிஷேகம். பூதநாத சுவாமி அவனின்
பொன்னடிக்கு எம் மனசு அபிஷேகம், ஐயன் பொன்னடிக்கு எம் மனசு அபிஷேகம். சுவாமி சரணம் ஐயப்ப சரணம், சுவாமி சரணம் ஐயப்ப சரணம், சரணம் 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 ஐயப்பா. ஐயா பழனிமலை வேலா, எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. ஐயா பழனிமலை வேலா, எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. கையால் அரவணைக்கும் நேசா, எமை கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா. கையால் அரவணைக்கும் நேசா, எமை கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா. ஐயா பழனிமலை வேலா, எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. ஐயா பழனிமலை வேலா. விரதம் இருந்து பல பக்தர்கள், வெற்றி வேலன் உனை தேடும் சித்தர்கள். விரதம் இருந்து பல பக்தர்கள், வெற்றி வேலன் உனை தேடும் சித்தர்கள். ஒரு மனதில் வாழும் வித்தகராம், அவர் உளமதில் களிநடம் புரியும், அவர் உளமதில் களிநடம் புரியும். வேலா அருள் சீலா, வேலா அருள் சீலா. ஐயா பழனிமலை வேலா, எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. ஐயா பழனிமலை வேலா. சர்ப்ப காவடிகள் ஆடி வரும், பக்தர் சஞ்சலங்கள் நீங்கிட படமெடுக்கும். சர்ப்ப காவடிகள் ஆடி வரும், பக்தர் சஞ்சலங்கள் நீங்கிட படமெடுக்கும். அற்புதங்கள் சந்நிதியில் பல நடக்கும், அந்த ஆண்டவன் பஞ்சாமிர்தம் பிணி துடைக்கும், அந்த ஆண்டவன் பஞ்சாமிர்தம் பிணி துடைக்கும். வேலா அருள் சீலா, வேலா அருள் சீலா. ஓம் எனும் பொருளே வேல் முருகா, உயிரின் உயிரே வேல் முருகா. ஓம் குருநாதா வேல் முருகா, உணர்வே ஒளியே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. கன்னித் தமிழே வேல் முருகா, காற்றிடை ஒளியே வேல் முருகா. அன்பின் பொழிவே வேல் முருகா, அகில சுழலே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே
சரவணபவனே வேல் முருகா ஷண்முக கனியே வேல் முருகா ஹரசிவசுதனே வேல் முருகா ஐவேல் அரசே வேல் முருகா வேல் முருகா வடிவேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா திருமால் முருகா விண்ணோர் அரசே வேல் முருகா பன்னிரு கரனே வேல் முருகா பச்சை மயிலோய் வேல் முருகா தென்னவனே சுடர்வேல் முருகா திருப்போர் இறையே வேல் முருகா வேல் முருகா வடிவேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா திருமால் முருகா விண்ணோர் அரசே வேல் முருகா யோகானந்தனே வேல் முருகா யுவநாயகனே வேல் முருகா தேகானந்தனே வேல் முருகா சிவதேசிகனே வேல் முருகா வேல் முருகா வடிவேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா திருமால் முருகா விண்ணோர் அரசே வேல் முருகா சுரபூபதியே வேல் முருகா சுந்தர ரூபா வேல் முருகா சிரகிரி வேலா வேல் முருகா செங்கோட்டரசே வேல் முருகா